வணக்கம் பானு. சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள தமிழிசை சவுந்தரராஜன் வீட்டில் இன்று காலை முதலே விருகம்பாக்கம் மற்றும் வலசரவாக்கம் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். இன்று டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக தாளமுத்து நடராசன் மாளிகையை நோக்கி பாஜகவினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட இருந்தனர். அதில் தமிழிசை சவுந்தரராஜனும் கலந்து கொள்ள இருந்தார். இந்த தகவல் வெளியானதை அடுத்து காலை முதலே போலீசார் வீட்டின் முன்பு குவிக்கப்பட்டிருந்தனர். இது குறித்து தமிழிசை சவுந்தரராஜன் போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தார். அப்போது போலீசார், நீங்கள் தற்சமயம் அந்த போராட்டத்தில் பங்கேற்க செல்லக்கூடாது என்றும், அதே சமயம் செல்வதாக இருந்தால் தனித்துதான் செல்ல வேண்டும், தொடர்களை உழைத்து செல்லக்கூடாது என்றும் போலீசார் தெரிவித்தனர். ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் அதற்கு ஒப்புக்கொள்ள மறுத்துவிட்டார். நான் போராட்டத்திற்கு தொண்டர்களுடன் சென்றேன் என்று காரில் எடுத்துக்கொண்டு தொண்டர்கள் குடைக்குள்ள வெளியே செல்ல முயன்றார். அப்போது தமிழிசை சவுந்தரராஜனை தடுத்து நிறுத்திய போலீசார் அவரை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். அவரை கைது செய்து வேனில் ஏற்றி அழைத்து செல்ல போகும்போது அங்கிருந்த பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து போலீசார் வலுக்கட்டாயமாக பாஜகவின் அனைத்து நிர்வாகிகளையும் கைது செய்து வேனில் ஏற்றி அழைத்து சென்றனர். அருகாமையில் உள்ள தனியார் மண்டபத்திற்கு அவர்கள் அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். தற்போது கைது செய்யப்பட்டுள்ள அவர்கள் மாலையில் தான் விடுவிக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த சம்பவமானது இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதற்கிடையே செய்தியாளர்களை சந்தித்திருந்த தமிழிசை சவுந்தரராஜன் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்திருந்தார். குறிப்பாக டாஸ்மாக் ஊழலை திமுக மறைக்க முயற்சி செய்கிறது, அதே போல் தங்களை தடுத்து விடுவதால் டாஸ்மாக் ஊழலை மறைத்துவிட முடியாது, நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்று பல்வேறு விதமான தகவல்களை தெரிவித்திருந்தார். இல்லை, தற்போது கூட அவர்கள் போலீசார் தரப்பில் கூறப்பட்டது என்னவென்றால், தமிழிசை சவுந்தரராஜன் மட்டும் தனித்து காரில் சென்றிருந்தால் நாங்கள் அனுமதித்திருப்போம், ஆனால் அவர் தொண்டர்கள் புடைசூழதான் அனுமதி கிடையாது என்று போலீசார் தெரிவித்திருந்தனர். ஆனால் நாங்கள் தொண்டர்களுடன் தான் செல்வேன் என்று கூறிய பின்னரே தமிழிசையை போலீசார் கைது செய்துள்ளனர். அதே போல் இந்த போராட்டம் தற்போது தாளமுத்து நடராசன் மாளிகையில் நடைபெற உள்ளது. அங்கு பாஜக நிர்வாகிகள் கூடி போராட்டம் நடத்த வாய்ப்புண்டு. அதே சமயம் தமிழிசை சவுந்தரராஜன் விடுவிக்கப்பட்ட பின்னர் மற்றொரு நாளில் இந்த போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்தால் அவர் பங்கேற்பார். அது மட்டுமின்றி 2 நாட்களுக்கு முன்பு கூட இதே விவகாரம் தொடர்பாக மாநகரம் அருகே செய்தியாளர்களை சந்தித்து நாங்கள் இந்த விவகாரத்தை பெரிதுபடுத்துவோம் என்று தமிழிசை தெரிவித்திருந்தார். அந்த வகையில் தமிழிசை சவுந்தரராஜன் மாலையில் விடுவிக்கப்பட்டாலும் பின்பொரு தேதியை அறிவித்து அவர் தன்னிச்சையாக தன்னுடைய நிர்வாகிகள், ஆதரவாளர்களை திரட்டி போராட்டம் நடத்த வாய்ப்பு இருக்கிறது.